ஏதாவது ஒரு பேக்கப்பும் இருக்கும்ல அவருக்கு? என்ன ஒரு backup? வெறும் பணம் என்ன தான் அவர back- காப்பாத்துதா? வேற என்ன காப்பாத்துது சொல்லுங்க? அவர் எம்ஏ, எம்ஃபில், எம்எஸ்சி, பிலாசபி, எம்பிபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எதனா படிச்சாரா? இல்ல இவர் வந்து ஜொமேட்டோ இல்ல ஜோஹோ அது மாதிரி எதனா கம்பெனி இவரே தொடங்குனாரா? இல்ல இவர் டாட்டாவோட எதனா ஒப்பந்தம் பண்ணாரா? இல்ல இவர் வந்து கவுன்சிலரா இருந்து ஒன்றிய செயலரா மாறி அதுக்கு முன்னாடி தொண்டனா போஸ்டர்லாம் ஒட்டி சமூக நீதிலாம் பேசி திருமண கூட்டம்லாம் போட்டு எம்எல்ஏவாகி மந்திரியாகி மேயராகி நீ இந்த பொறுப்புல இருக்காரா? என்ன எப்படி வந்தார்? அந்த கூட்டம் ஆதவர்ஜுனா பேச்சுக்கு செவிமடுக்கிறாங்க, விஜய்க்கு கை பக்கத்துல உட்கார்றாருங்க, ரைட்டா? ஆமா. இது பக்கத்துல உட்கார்றதுக்கு அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருந்துச்சு? அந்த கூட்டம் விஜய் தொண்டர்கள், ம். ரசிகர்கள் அவங்க ஆதவர்ஜுனாவுக்கு அப்ளாஸ் குடுக்குறாங்க. அவருடைய பேச்சு ஆமா, இப்ப நான் கூட இருக்கிறேன், நான் போறேன், அங்க வந்து உட்காந்து பேசுறேன், ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ ராஜ்மோகன் இருக்காரு, ரைட்டா? ஆமா, அவரோட கொள்கை பரப்பு செயலாளர். ஆமா. அவர் விருகம்பாக்கம் அந்த சைட்லலாம் வந்து ஏதோ ரொட்டி துண்டு பால்லாம் வந்து அவரும் அருண் நினைக்கிறேன், அருணும் ரமேஷ் யாரோ அவங்க கட்சி, ஓகே, ஓகே. அவங்க வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்களா. வாழ்த்துக்கள். எனக்கு தெரியாது அது முன்னாடி இந்த மாதிரி இவங்க ஒரு சேவை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து விமர்சனமும் பண்றேன், நான் அதை பாராட்டியும் பேசுறேன். ஓகேங்களா? அது அம்மா உணவோட ஒப்பிடும்போது நான் விமர்சனம் பண்ணுவேன். ம். அவங்க தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்கன்றமோ பாராட்டுவேன். என் பார்வையில் ராஜ்மோகன் வந்து இவரை விட 10 ஓட்டு கூட வாங்கி தருவார். ம். நாக்கு ரொம்ப முக்கியங்க. வாய் இருக்குன்றதுக்கோசரம் அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜ்மோகன் பேசக்கூடியது நல்ல தமிழ், கொங்கு தமிழாகட்டும், சென்னை தமிழாகட்டும், இல்லை திருநெல்வேலி தமிழாகட்டும், அந்த தமிழில் எங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் சொல்கிறாரு, ஒரு மாற்றுத்திறனாளி வந்து மாவட்ட செயலராக இருக்காப்புல, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் மாவட்ட செயலர், வேறு எந்த கட்சியிலனா காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ரவுடி பசங்கள்லாம் இருக்கிற நானும் தான் பார்த்துன்னுக்கிறேன். சேகர் பாபு பேசுவார் தெரியுங்களா? நாககிருஷ்ணன் எங்கேருந்து வர இந்த பத்திரிக்கை உன்னை தோல் உரிக்கிறேன். 10 ஓட்டு குறையும். ஆட்சியில் இருக்கும்போது தெரியாது, ஆட்சி போனால் தான் தெரியும் நீங்கள் யாருன்னு. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மமதையில் இப்படி பேசுவது.